Hi friends, welcome back to our channel Mom Spice Box. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆந்திரா ஸ்பெஷலான குத்தி வெங்காய். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க. இது எதுக்கு பண்ணுறோன்னா கத்திரிக்காயில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருந்தாலும் உங்களுக்கு போயிடும். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது பூச்சி இருந்தாலும் அது வெளியே வந்துடும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. கத்திரிக்காய் எப்படி செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணும். ஹைப்ரிட்டாக இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கத்திரிக்காய் ரொம்ப சீக்கிரம் கரைஞ்சி போயிடும் ஹைப்ரிட் டைப் இருந்தால். அதனால தான் டேஸ்ட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டாச்சு. இது எப்படியோ ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ மசாலா நம்ம எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு பட்டை, ஒரு 3-4 லவங்கம் போட்டுக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு, மிளகு, கொஞ்சமாக சீரகம், ரெண்டும் சேர்த்து ஒரு ஸ்பூன் போதும். கசகசா சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். உங்களுக்கு தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. முந்திரி ஒரு 10 முந்திரி, வேர்க்கடலை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் போதும். அவ்வளோதான். இப்போ இதை வறுத்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அதோட ஒரு 10 பல்லு போல் பூண்டு, ஒரு பெரிய தக்காளி, அவ்வளோதான். இது நல்லா கொஞ்சம் சாஃப்டானா போதும், வதக்கிக்கலாம். இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்கினது எல்லாமே அரைக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக தேங்காய், ஒரு 1/4 முடி கூட இருக்காது, இன்னும் கொஞ்சமாக போதும். காஞ்ச மிளகா நம்ம வறுத்து வச்சுருப்போம் இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா மசாலா, இதையெல்லாம் போட்டு இன்னும் ஒரு வாட்டி ஒரு ரவுண்டு சுற்றி எடுத்துடலாம். ஒரு ஒன்றும் பாதியமாக அரைஞ்சால் போதும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கியிருக்கோம் பார்த்தீங்களா, அது போட்டுக்கோங்க. இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூளே போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு இதுக்கு தேவையான அளவு. நம்ம ரெடி பண்ணும்போது லாஸ்ட்டாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அரைச்சிக்கணும். தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணி இதுக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிற கத்திரிக்காயில் இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் உள்ள ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் கூடவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரெடி பண்ண கத்திரிக்காய் ஸ்டஃப் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எல்லாமே கடாயில் சேர்த்துட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் அந்த கத்திரிக்காயெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், அந்த மசாலாவும் வெளியே வரக்கூடாது, அந்த மாதிரி கொஞ்சம் ஜென்டலாக அப்படி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற அந்த மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. கூட மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம உப்பும் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே டேஸ்ட் இருக்கும், பட் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.